நாடு நலம் பெறவே சாய்குடி நாட்டு மக்கள் வாழ்ந்திடவே சாய்குடியில் குடிகொண்ட தெய்வமே காமாட்சி அம்மனை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும். மக்கள் குறை தீர்ப்பவளே சாய்குடியில் குடிகொண்டவனே காமாட்சி அம்மனை என் குரல் வளம் காத்தருள்வாய் அம்மா அம்மா. எல்லோரும் காமாட்சி அம்மனிடம் கையேறுங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. சாய்குடி காமாட்சி அம்மனிடம் சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வதை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடை இல்லாத கருணை உள்ளவள். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவள், ஈடை இல்லாத கருணை உள்ளவள். மக்கள் குறை தீர்க்கும் எங்கள் தெய்வம் தானமா, மக்கள் குறை தீர்க்கும் எங்கள் தெய்வம் தானமா. சாய்குடி கிராமத்தில் அருள் கொடுக்கும் காமாட்சி அம்மா. எல்லோரும் சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவள், அல்லப்படும் துன்பங்களை கிள்ளி எறிபவள். பக்தர் குறை தீர்க்கும் எங்கள் தெய்வம் தானம்மா, காமாட்சி அம்மனை நம்பி வாங்கம்மா. அலை முழுதும் ஆட்சி செய்பவள் காமாட்சி தாயவளை நம்பி வாருங்கள். அலை முழுதும் ஆட்சி செய்பவள் காமாட்சி தாயை நம்பி வாருங்கள். கருணை உள்ளம் கொண்ட எங்கள் தாயும் அவளே, கருணை உள்ளம் கொண்ட எங்கள் தாயும் அவளே. காமாட்சி அம்மனை கையெடுத்தால் சகலம் தீருமே. எல்லோரும் சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்வது இல்லை. தேடுகின்ற நெஞ்சுகளில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். தேடுகின்ற நெஞ்சுகளில் குடியிருப்பவள், தேடாத உள்ளங்களில் அருள் கொடுப்பவள். தேடுகின்ற நெஞ்சுகளில் குடியிருப்பவள், தேடாத மக்களுக்கு அருள் கொடுப்பவள். கருணை உள்ளம் கொண்ட எங்கள் தாயும் அவளே, கண்களை திறந்து பார் அவள் தெரிவாளே. சாய்குடி கிராமத்தில் உருவானவள், சகல நன்மை கொடுக்கும் எங்கள் காமாட்சியே. கருணை கொண்ட மக்களுக்கு காட்சி அளிப்பவள், கருணை கொண்ட மக்களுக்கு காட்சி அளிப்பவள். ஸ்ரீ காமாட்சி அம்மனை நம்பி வாருங்கள், எல்லோரும் சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொற்பதத்தை மீறுவதில்லை. சாய்குடி காமாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள். நன்றி நன்றி நன்றி. எனக்கு வணக்கமே. வள 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 வள.
நாட்டு சொல்ல வணக்கமே எங்கள் வாட்டிகளுக்கு ஒரு விட்டு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அரைமுறை இன்பம் என்ன அஜகலிக 24 அரைமுறை இன்பம் என்ன மயக்கலை 64 அரைமுறை இன்பம் என்ன அஜகலிக 24 வைக்கடித்த ஆசனத்து வணக்கமே எங்கள் வாட்டிகளுக்கு ஒரு விட்டு வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே அடி 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 அவனுக்கு வணக்கம் அப்படி பகவான் படைப்பிலே பெண்ணாகியான பழனி எப்பனுக்கு வணக்கமே பகவான் படைப்பிலே பெண்ணாகியான பழனி எப்பனுக்கு வணக்கம் பாவாடு பாவாட கிழிஞ்ச பாவாட அத்த பாவாட அத்த பாவாட அத்த பாவாட பாவாட கட்டிக்கிட்டு மசால் கடை இருக்கு பாவைய ஜனங்களுக்கு வணக்கம் நீங்க பாவாடை கட்டி ஒரு மசால் கடையில் வைக்கும் பாபா ஜனங்களுக்கு வணக்கமே வணக்கமே மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் அப்படி பெற்றவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கமே மத்தவங்க கேட்டு கல்யாணம் செய்பவருக்கு வணக்கம் நீங்க காதலில் தொழிலிட்டு முட்டை வச்சு முடிச்சு கைலாசம் போவதற்கு வணக்கம் வணக்கம் காலையில் தொழிலிட்டு முட்டை மருந்து குடிச்சு கைலாசம் போறவருக்கு வணக்கம் வணக்கம் பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்ணனுக்கு போட்டேன்னு கோடி வணக்கம் அப்படி பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்ணனுக்கு போட்டிக்கிறே வணக்கமே பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்ணனுக்கு போட்டேன்னு கோடி வணக்கம் நீங்க புருஷன அறியாம புள்ள குட்டி பெற்றெடுக்க முன்னியவதிகளுக்கு வணக்கம் வணக்கம் முறைய அறியாமலே புள்ள குட்டி பெற்று வரும் புண்ணியவதிகளுக்கு வணக்கமே வணக்கமே இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்க முன்னியவன்களுக்கு வணக்கம் அப்படி பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவான்களுக்கு வணக்கமே பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வைத்திருக்க முன்னியவன்களுக்கு வணக்கம் வணக்கம் நாட்டு சொல்ல அடி 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 வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே ஏதோ வணக்கமே வணக்கம் 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 பேரன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கு எனதருமை தாய்மார்களே தாய்க்கொழுங்களே சகோதர சகோதரிகளே இளைஞர்களே கலைஞர்களே வாலிபர்களே குழந்தைகளே நாடு போட்டு நல்லவர்களை ஏடு போட்டு எழுத்தாளர்களே காலை காட் சென்று மாலை விடுதலும் ஏழை விவசாய பெருங்குடி மகளே எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே நாடகத்திற்கு வந்தவர்களே நாடகத்திற்கு வராதவர்களே கல்யாணமானவர்களே கல்யாணமாக காத்துக்கொண்டு இருப்பவர்களே பிள்ளை ஊட்டி பெற்றவர்களே பிள்ளை ஊட்டி பெற எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே உங்கள் எத்தனை பேருக்கு இடது சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 அதெல்லாம் தெரிஞ்சுக்க சரியா நாடகம் ஆரம்பிச்சாச்சு பப்புன்னு வெளியில வந்துச்சு வாத்தியார சொல்லுங்க நாடகம் அருமையான நாடகம் சிறப்பான நாடகம் சிறந்த நடிகர்கள் வந்து ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து நம்ம ஊர்ல அருமையான நாடகம் போட்டாச்சு இந்த நாடகம் நல்லா இருக்குதுன்னு கேட்டு போறது யாரு கையில இருக்கு தெரியுமா யார் கையில இருக்கு எல்லாரும் நினைக்கலாம் உள்ள இருக்க நடிகர் நாங்க போற நினைக்கலாம் இன்னைக்கு நம்மளை வச்சு இன்னைக்கு நாடகத்தை சிறப்பா கொண்டு போகணும் அப்படி நாங்க நினைக்கலாம் ஆமா அதே மாதிரி இசைக்கலைஞர் நீங்க 4 பேர் என்ன நினைக்கலாம் அப்படின்னா நாங்க நம்மள வச்சுதான் நாடகம் சிறப்பா வச்சு இன்னைக்கு நாடகம் சிறப்பா கொண்டு போகணும் நம்ம பாடினா தானே அவங்க நடிகர்கள் வெளியில வருவாங்க அப்படி நீங்க நினைக்கலாம் நம்ம 2 பேரும் நினைக்கிறது சரிதான் ஆனா அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் முதல்ல ஒளிபெருக்கிட்டேன் அப்படி சொல்லுங்க என் தெய்வமே நான் என்ன நன்றி கடன் உண்மையிலே கை தட்டுகிறேன் அருமையான ஒளிபெருக்கினேன் இதுல இந்த பாடும் பொழுது பாத்தீங்கன்னா பேசும் பொழுது பாடும் பொழுது ஒரு மைக் செட்ல பாத்தீங்கன்னா உயின்னு விசிலி சத்தம் வந்து இந்த விசிலி சட்டம் வந்து 3 நாளைக்கு முன்னாடி உண்மையாவே நடந்த கதை நடந்த கதை விடுகிற வர அது என்ன பிரச்சனைனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும் நேத்து நம்ம நாடகத்துல பிரச்சனை இல்லை அருமையான நாடகம் மாமா நாடகம் போயிருந்தேன் அதனால நேத்து பிரச்சனை இல்லை இன்னைக்கு அதை விட பிரச்சனை இல்லை அருமையான இவங்க எல்லாம் அவங்க என்ன நம்மளுக்கு தெரியும் இவங்க எல்லாம் வந்து நாடக நடிகர்களுக்கு போடுற மைக் செட் இந்த அந்த 3 நாளைக்கு முன்னாடி போட்டோன்னு சொல்லல அது கூட கேதத்துக்கு கட்டுற மை செட்டு அப்படி மை செட்டை கொண்டு நாடக கோட்டையில கட்ட விட்டு அப்படித்தான் இருக்கும் புழுன்னு விடிய அதே எங்க கிட்டத்தில் போக எங்க ஊதுங்க பாப்பா திருப்பி மைக்கிற மாதிரி விடியிற வர இதே கன்றாவிதான் ஏன் கேட்கிற படுத்தின பாடு வேற ஒரு ஊர் பேருன்னு சொல்ல விரும்பல இந்த மைச்சட்டு பேரு அப்படியே மனசுல பதிஞ்சு இப்படி ஒரு மைச்சட்டை என் வாழ்நாளில சந்திக்கவே கூடாதுன்னு அந்த ஊர்ல இருக்க தெய்வத்தை வணங்கிட்டு வந்து உண்மையாவே இப்படி என்ன காரணம் அப்படின்னா நம்மளும் மாசம் 30 நாள் நாடத்து போறோம் நம்மளுக்கும் தொண்டை தானே சதையில தானே பண்ணிருக்கு அப்ப நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது என்ன ஆகும் அப்ப இந்த மாதிரி ஒலிபெருக்கி இருந்தா தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது பாத்தியாரே ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்து கடுப்புல தொழில் பண்ணுவோம் ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா ஐயோ அப்பா இந்த மாதிரி ஊர்களுக்கு அடுத்த வருஷம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது நாங்க ஆசையோட தொழில் பண்றது பண்ணாது எல்லாமே முதலாளி உங்க கையில தான் இருக்கு முதலாளி நீங்க சரியா இருந்தா தான் இந்த தொழிலாளியை நாங்க சரியா தொழிலை செய்வோம் குடிச்சுக்கிட்டே பேசுங்க நம்ம மேடையா சொல்லியா மாப்பிள என்ன டீ கிடைக்கும் போதே குடிச்சுக்கிறேன்னு பூரா சுக்குமல்லி காப்பி தானா குடி 2 மடை குடிச்சுக்க ஏடா இவ்வளவு சூடா குடிக்கிற
சூடு ஆறி போச்சுங்க பேசாம முதல்ல அது நாகரிகம் இல்ல. சரி சொல்லுங்க. சபைக்கு வந்துட்டு டீ குடிக்கிறது முதல்ல தப்பான விஷயம். சொல்லியா இங்க கிடைக்காதுன்னு சொன்னோன்னே குடிச்சிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. நாடகம் அருமையான நாடகம், அருமையான அமைப்புல இன்னைக்கு நல்ல நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. ஆமா, நம்ம வேணா சொல்லிக்கிட்டு நல்ல நடிகர் நல்ல நடிகர்னு வெளியில வந்து திறமையில பார்த்தா தானே காட்டினா தானே தெரியும். காட்டினா தானே தெரியும் இது நல்ல மாடா இல்ல முன்ன மாடான்னு அப்படின்னு தெரியும். அதனால வந்திருக்க கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா அப்படி வரும், ஒரு சில இடங்களுக்கு இப்படி போனா வரும். ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஆண்களா கூட்டம் கூடுவாங்க. ஆமா, ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெண்களா கூடுவாங்க. சரி, அதையும் ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெண்களா கூடி இந்த பெண்கள் கூட நினைச்சுவாங்க முன்னாடி வந்து உட்காந்துக்குவாங்க. ஆமா, முன்ன வந்து உட்கார்ந்து எட்டி தொடர மாதிரி உட்கார்ந்துப்பா. நம்ம எதுவுமே பேச முடியாம இந்த டான்ஸ் பப்புன்னு ரெண்டு பேரும் பேச முடியாம ரொம்ப அச்சப்பட்டு லைட்டா கூட ஒட்டி ஆட முடியாது. ஒட்டி கூட ஆட முடியாது. லைட்டா ஒட்டணும்னா இந்த தாய்மார் ஊர மூஞ்சிய சுண்டுங்க தலையை கீழே போடுங்க. இப்படி எல்லாம் அமைஞ்சு போயிருது. ஆனா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 5000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிற ஊரும் இருக்குது, 50 பேர் உட்கார்ந்து நாடகத்தை ரசிக்கிற ஊர்களும் இருக்கு. ஆகையினால இந்த இடத்துக்கு எப்படி சிறப்பு உண்டாக்குன்னு சொல்ல போறேன் தெரியுமா? கந்தாய் இருக்கும் எனக்கு அந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். அவளே கந்தாய் இருக்கும் இடம் அந்த தோட்டம், என் காதலி இருக்கும் இடம் மல தோட்டம். கந்தாய் இருக்கும் இடம் அந்த தோட்டம், என் காதலிக்கு இருக்கும் இடம் அடி 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 அடி. எனக்கு ஊட்டட குதிரை போட்டம், என் சட்டை வந்து பத்தடா வள்ளி போட்டம். எப்பஞானே தடமானே அருமக சாமி அந்தரவாணி. எப்பஞானே நீ தடமானே அருமக சாமி அந்தரவாணி. அடி கந்தாய் இருக்கும் இடம் அந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடம் மட தோட்டம். ஏதனானே தனானே தனனானே தனானே தனானே தனனா தனானே தனானே தனனானே தனானே தனனா தனனா. கோபப்பட மாட்டா நம்ம போற 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 வீரமான பொண்ணு நம்ம வீரமான பொண்ணு. கோபப்பட மாட்டா நம்ம வீரமான பொண்ணு நம்ம வீரமான பொண்ணு. திரும்பி போட பார்க்க மாட்டா திரும்பிக்கார பொண்ணு. கிணத்தில் சிரிக்க மாட்டா சிவகாசி பொண்ணு. என்னோட பெண்ணுக்கு தாயிரமான மனசுடா, தமிழ் ஒண்ணுக்கு தங்கமான மனசுடா, கடல் ஒண்ணுக்கு கருப்பு போட உதவிடா, நாங்கள் ஒண்ணுக்கு எனக்கு இளங்கடவன் தாண்ட கொள்ளடா தாண்ட கொள்ளடா கைதி கடுகடா மனசுல காண்டா நல்ல முள்ள தேடி போட்டு கொஞ்சம் போட்டு பேர் நைனா நைனா கங்கா இருக்கும் இடம் கொண்ட தோட்டம், என் காதலி இருக்கும் இடம் மல தோட்டம். கலிங்கடத்தா மாட்டா நம்ம காரக்குடி பொண்ணு, மைங்கடத்தா மாட்டா நம்ம மதுரை. ஆடா ஏய் இந்தா ஏய் இந்தா ஏய் டே. கலிங்கடத்தா மாட்டா நம்ம காரக்குடி பொண்ணு, மைங்கடத்தா மாட்டா நம்ம மதுரைக்கார பொண்ணு. எப்ப வாயை திறந்து பேச மாட்டா வாண்டபாடி பொண்ணு, பொண்ணை விட்டு கட்டிடுவா சின்ன பட்டியில பொண்ணு. ஆண்ட போல பெண்ணுக்கு 2 மடங்கு அறிவிடா, திருந்து வச்ச பெண்ணுக்கு திருப்பலான அழகுடா, பெண்ணுக்கு கண்ட போல செருப்புடா, மதுவில பெண்மானா மத்தை கிட்ட நெருப்பு. காதல் என்னடா காது சொல்லடா எங்களை காட்டினா அவள் திருந்து பேசடா, எல்லாம் போல தேடி விட்டு மிக்கப்பட்ட பேர் அடி நைனா ஏ நைனா கந்தாய் இருக்கும் இடம் அந்த தோட்டம், காதலிக்கு இருக்கும் இடமட தோட்டம். சைக்கிளுக்கு ஓடுதடா குதிரை போட்டம், என் சைட்டை வந்து பார்த்துக்கடா வள்ளுவர் கோட்டை. ஆகிற அருமையான தீர்மானம், ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. சரி இருக்கட்டும். ஆகினால பாத்தியார ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா, சரி நான் சொன்ன ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆமையா பெண்களே நிறைய ஊர்களில் இப்போ எல்லாம் வர வர இப்போ கொஞ்சம் தான் தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமா ஆமா. நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நாடமக்க சுத்தமாக வர்றதே கிடையாது. இந்த பெண்கள் நாடமக்க வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? நிறைய கிராமங்கள் நம்மளும் மனசாட்சியத்தோடு சொல்லுவான். சொல்லுங்க. நிறைய ஊர்களுக்கு போறோம், பெண்கள் வந்தவொடனே என்ன செய்யறாங்க, ஒரு சில ஊர்களில் பெண்கள் பூரா எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா போயிடுவாங்க. ஆமா. என்ன காரணம் அப்படின்னா இந்த பப்பு நினைச்சு ஆபாச வார்த்தையா பேசுறது, புழுத்த வச்சா பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது. இப்படி பேசுனா எந்த ஊர்ல உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க? இப்ப 4 கெட்ட வார்த்தை பேசுறேன்னா ஆம்பளை நல்லா உட்காந்துருக்காங்க, நல்லா ரசிக்கிறான்னு 4 கெட்ட வார்த்தை பேசுறேன்னா ஆம்பளை நல்லா இழுச்சுக்கிட்டு சிரிப்பாங்க. சரி அடே அப்பா காலி பப்புன்னு பிச்சுட்டான்டா. என்னையா நீ காமெடி பண்ணதுக்கு நான் இங்க நாடகத்துக்கு வந்திருக்கேன், எங்க அக்காலையும் சேர்த்து கட்டி கொடுக்குறேன். சரி நல்லாத்தே விரும்புறாங்க அப்படின்னு 4 கெட்ட வார்த்தை பேசுனே. சரி சொல்லி முடிஞ்சு அதோட தாய்மார ஒரு எந்திரிச்சு எப்படி பாய் படுதாவை எடுத்து பரட்டணும். ஒரு உதறிப்பிட்டு எந்திரிச்சு திரும்பி கூட பார்க்காம நாங்கிட்ட இருட்டுக்குள்ள 9 பேசிக்கிட்டே போவாங்க. எப்படி பாப்பனுக்கார தூமியை குடிக்கி முகரே பாரு முகரே, அவெல்லாம் என்ன பேச்சு பேசுறான் பாரு. அவெல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவடா, பிறந்தானா பிறக்கலே தெரியல. நாளப்பை புளுத்த வச்சா பேசுறான். அடுத்த வருஷம்லாம் நாடா வச்சா அந்த பொட்டலுக்கே போகப்படாது. நாடா பொட்டலுக்கே நாடகம் முடியிட்டு முழக்க மாத்தெடுத்து சாத்து
அது சும்மா அடிக்கப்பட சாணியை கரைச்சு ஊத்தி அவை முகரையில் அடிக்கிற எல்லாம் பப்புன்னு தான் இங்க இருந்து கூட்டிக்கிட்டு வந்துறாங்க வெக்கம் இல்லாம அப்படின்னு காலையில நம்மள பேசாத அளவுக்கு நடந்துக்கிறேன் பாத்தியார ஆண்களுக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் சிறியவருக்கு பெரியவருக்கு எல்லாத்துக்கும் முடிச்ச மாதிரி இந்த இடத்துல தொழில் பண்ணி வந்திருக்கேன். நாலு அசிங்க ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா கோமாளி வெளியில போயிட்டோம்னா பப்புன்னு ஆபாச வார்த்தை பேசினா தான் கோமாளின்னு ஒத்துக்குருவாங்க. ஆமா அது எந்த பகுதின்னு உங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா ஒரு சில என்ன நம்ம இது இங்க வந்திருக்கு கண்ணவழி மாப்பிள்ள சரி சரி போட்டுக்கிறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு போட்டுக்கிறேன். ஆமா ஒரு சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை பேசினா இந்த வருஷத்தோட சரி அதோட அவ்வளவுதான் திருப்பி அடுத்த அந்த பப்புனுங்கிற ஏரியாவுக்கே வர முடியாது. அந்த சைடே போக முடியாது அப்படி ஊர்கள் இருக்குது. அதனால அவ்வளவு இடத்தை பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. வாத்தியார இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைச்சு காலையில நாடக அமைப்பாளருக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். நாடகம்னா இதுதான் நாடகம், கோமாளினா இப்படித்தான் இருக்கணும். அடே அப்பா கோமாளி வந்தாயா நல்லா செஞ்சாயா எதுல தொழில் அப்படின்னு காலையில சொல்லணும். நாடாமா ஓட்டாங்க. ஐயோ கடவுளே வந்தாங்க வர்றா மதுரையில இருந்து பப்புனுக்காரனே முகரையே ஆலையே எங்கன கடந்து கூட்டி அந்த பப்புனுக்காரன் அப்படின்னா தாளக்கார முகரைய பாருங்க குரங்கு மாதிரி அப்படியே அப்படின்னு காலையில நம்ம ரெண்டு பேர்த்தையும் கழுவி ஊத்தாத அளவுக்கு நடந்துக்கிறேன்னு. ஆகையினால எப்படி சொல்றேன் தெரியுமா, ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுனா நம்ம வளப்பு என்னாக தம்பி அது நான் தம்பி எத்தனை பேரு உங்களை நம்பி அடி திரு தம்பி அடி வேடா தம்பி எத்தனை பேரு வீடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து பப்பா கீதல் பண்ணாதீங்க. அண்ணாச்சி என்ன எப்போது நீங்க தப்பாக என்ன வேணா பின்னால கட்டு போவேனே என்று ஆராய்ச்சி பண்ண வேணா ஊர்ல உலகத்தில் உள்ளது நடக்கலையா வீட்டையே மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா மனதிலேயே வெண்ண வருண்டோ மங்கிலாதொரு வெற்றியும் உண்டு மனதிலேயே வெண்ண வருண்டோ மங்கிலாதொரு வெற்றியும் உண்டு காதல் இல்லாத ஊரு விட்டு ஊரு பண்ணாதீங்க ஆனா பொருந்தாடி எல்லாரும் அன்பாக என்ன வேணும் நீனா தெரிஞ்ச ஆனந்தமில்ல வேற என்ன சொல்ல வேணும் வாழ்க்கைய ரசிக்கணும்னா வந்து கொடி வாசனை பட வேணும் அட வாலி வயிறியவனா நம்ம ஆசையில் ஆமா ஆமா கண்ணியனே கற்பனை பாரு ஆமா 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 கண்டதுக்கு ஆயிரம் கவிய வரு ஆமா 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 கண்ணியனே கற்பனை பாரு நீங்க தண்ணிய போடுங்க போல இவரே காதல் இல்லாம பாடியே கூட. ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணை என்ன வத்தியாரே இது பழைய நோட்டீஸ் அது புதுசு பழசு புதுசு போன ஒரு சர்ச்சை நோட்டீஸ் எரும மாடு ஊரே பேர பாத்தியாரே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்தியாரு கொடுத்தாரு நான் ஊர்ல காமிச்சிட்டு போயிருக்கேன் அப்படி படிக்க விடுவேன் நான் மாப்பிள்ளைய சும்மா வெறுங்கையா வச்சுட்டு பாட சங்கடப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு நோட்டீஸை கொடுத்தேன். ஏன் இப்போ முதல்ல வந்து ரெண்டு வெறுங்கை எனக்கு சங்கடப்பட்டேன். சரி இதை படிங்க முதல்ல வாய்ப்பாடு படிங்க. எப்படியோ ஊர்ல நீ உதவாங்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க மாப்பிள்ளை எந்த ஊர்லயும் உங்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை நடக்காது மாப்பிள்ளை. ஏன் அப்படி ஆளு இல்ல நீங்க சரி சரி இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் துணை புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா சாய்குடி கிராமத்தில் அல்பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இவரங்க மேலே இன்னி தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மின்னொலி கலையரங்கில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்மன் நாடகம் வெகு சிறப்பாக நடக்க காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லது கடமை எழுது கடமை சண்டை கடமை எல்லாம் தனக்கு தன்னை வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மச்சான் கருவனூர் மாநகரை சேர்ந்த எஸ்விஏ வசீகரன் அவர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் வேத்தனாக ஒருத்தனாய் சின்ன சின்ன முருகையா செந்தில் வடிவேலழகா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வடிவேலழகா. அருமை 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 அருமை. அதற்கு அடுத்தபடியாக கோயிலில்
அமைச்ச கோகிலவாணி உங்கள் அன்பர காத்திருக்கும் அன்பிற்கும் திருமறியக்குரிய எனது பாசமிகு உயிரிலும் மேலானது எனது அன்பு சகோதரியுமாகிய வல்லாள மாநகரை சேர்ந்த MSR மனோர் ரஞ்சனி அவர்கள் இவரங்கமடியில் வள்ளியில் அடிக்க காத்துக் கொள்கிறார்கள். வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், புள்ளி வைத்து புள்ளி போட்டான் ஒரு கோலம் தான், சொல்லி தர சொல்லி கேட்டு தினமும் சொல்லி தந்த இன்ப பாடினான், வள்ளி என்ப வள்ளி என்று தினமும் உள்ளிச்சரம் வந்து கூடினான். சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி பேச திருக்கடும் பாடல பாடி உங்கள் மேலுக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரை சேர்ந்த உடன்மர்வாத் சகோதரர் அழகர் கோவில் அருகாமையில் வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்கமடியில் காணப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம் தேவாமிர்தம் தேவாமிர்தம். சூப்பர் சூப்பர். அதற்கு அடுத்தபடி எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமளித்து இசைமேத என்பிற்கு திருமறிய உரிய பாசமிகளது அன்பு வாத்தியாருமாகிய புளியங்குளத்தை சேர்ந்த JK ஜெயமணிகண்டன் அவர்கள் இவருக்கு மடியில் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாலு பிரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாலு பிரிந்து நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உனக்கேற்று எனக்கேற்று எதுவும் நடக்குமா, உனக்கேற்று எனக்கேற்று எதுவும் நடக்குமா, அந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தில் நிறுத்த முடியுமா. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்மை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனப்படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனப்படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். சூப்பர் சூப்பர். அருமையான நன்றி 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 நன்றி. அதற்கு அடுத்தபடியாக கோடியுடைய மிருதங்க சக்கரவர்த்தி பாசுக்குரிய அன்பு மாப்பிள்ளை காரியாபட்டி அருகாமையில் தோப்பூர் மாநகரை சேர்ந்த BS மருது அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக்.
எப்படியா எப்படி மருது மருது என்ன கல்யாணம் ஆகலையோ? எனக்கு தெரியும். கல்யாணம் ஆகாத தொட்டிக்கு இந்த அடி குறையவே குறையாது. கல்யாணம் ஆயிட்டா இப்ப எப்படி கையில கட்டையில அப்படி கை வாசிக்கும் பொழுது ஏதாவது கையை இழுத்துச்சா? இழுக்கலையே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கட்டைக்கு கை போகும். கட்டைக்கு கை வாசிக்கிட்டு இருக்கும்போது இங்க பிடிச்சி இழுக்கும். ஏன் அப்படி? அங்க மொத்தமா வாசிச்சிருவார்ல. அப்படியா? உங்களுக்கு இழுக்குது, நீங்க எங்க வாசிக்கிறீங்க? எங்களுக்கு இழுக்குது. எதுல இழுக்குது? சிறந்த முறையில் எங்களுக்கு பலவாத்தி புகழ் ஆளுநர் மாஸ்டர் பாசமிகிறது அன்பு மச்சான் வெள்ளைக்கரையை சேர்ந்த தண்டீர் சரணவர்கள் ஆளுநரை சமைப்பார். சூப்பர்யா, அருமை. அதற்கு அடுத்தபடியாக இங்கே தாளக்கலைஞர் வந்திருக்கும் அன்புமாமா அகரத சேர்ந்த ஆறுமுகமாமா அவர்கள் மிக சிறந்த முறையில் வெகு சிறப்பாக சிறந்த முறையில் தாளம் இசையமைப்பார். இது ஒத்துக்கிற முடியாது. இவர் தாளத்துக்குனே ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு வச்சாரு? அந்த பாடல்ல எப்படி தாளம் போடுவாங்களோ அந்த பாடலுக்கு முக்கியமே தாளம் தான். அந்த தாளத்தை அப்படியே போட்டு காமிப்பாரு. அப்படியா? வா போங்க மருமேனே. தோச்சக்கட ஓரத்திலே தோச்சர ஒண்ணாங்க தோச்ச ரெண்டாங்க தோச்ச மூணாங்க அங்க சொன்னி அத வாரி விட்டாங்க வரவ லச்சாங்க வரமே தொண்டாலே வாட சொன்னி கொழுது கடை ஓரத்திலே கொழுதி ஒண்ணாங்க கொழுதி ரெண்டாங்க கொழுதி மூணாங்க வாங்க சொன்னி அத வாரி விட்டாங்க வரவ வரவனே பட 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 விடக்கூடாது சிங்கமியா. அடியா விளைக்க விளைக்க விளை பட 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 அப்படி கைதட்டுங்க, போய் உற்சாகப்படுத்துங்க. கிட்டத்தட்ட 72 வயசு. இந்த வயசுல பம்பரமா என் மர்மையை சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓ கடவுளே. பூரா இடம் சூறாவளி சுற்றுப்பயணம் தான். அவர் போகாத ஒரு இடம் தான். என்ன இடம் சொல்லு? சுடுகாடு மட்டும். கரெக்டா சொல்லிட்டே மாப்பிள்ள. அதுலயே அனுப்பிடுவோம். கூடி அனுப்பிடுறேன். நீ உங்களோட வந்து அனுப்பாம எங்கேயோ போறிய சண்டால. கடவுளே கடவுளே. சிறந்த முறையில் இவரங்க மேடையில் அருமையான சீன் திரைமைப்பு அன்புள்ளம் லிங்க விழா சீன் கம்பெனி உரிமையாளர் அன்புள்ளம்
ஏஎஸ் தர்மலிங்கம் இருப்பிடம் மீமிசல் அன்புள்ளம் அருமையான சீன் திறமைப்பு அன்புள்ளம் ஸ்ரீ லிங்கபிலா சிங்கமணி உரிமையாளர். என்னைக்குமே வாய் உங்களுக்கு உளராது இல்ல வாத்தியாரே, அது அங்கிட்டு கிடந்து திரும்புறதுல மாறிச்சு. வேற ஒன்றும் லிங்கபிலா, எனக்கு அதெல்லாம் உளராது வாத்தியாரே. லிங்கபிலா சிங்கமணி உரிமையாளர் அன்புள்ளம் சிறந்த முறையில் ஏஎஸ் தர்மலிங்கம் இருப்பிடம் சேர்ந்த மீமிசல் அன்புள்ளம் அருமையான சீன் திறமை அருமையான சீனு. உண்மையாலே எங்கள் அப்பா உள்ளே படுத்திருக்காரு. என் சீனு ரொம்ப சிரமப்பட்டு நான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அருமையான சீனு திறமைத்து கொடுத்த அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடி சிறந்த முறையில் இவரங்க மேடையில் அருமையான ஒலிபொலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான சாய்க்குடி மாநகரை சேர்ந்த ராஜா ஆடியஸ் ராஜா அண்ணன். இதுக்கு என்ன நன்றி கடன் செய்யறதுன்னு நம்மளுக்கே தெரியும். ஆனால் இந்த மைசூரில் அண்ணனை சந்திக்கல, வேற மைசூர் தானே உங்களை சந்திச்சது, வேற மைசூர் தானே. அதானே மிக சிறந்த முறையில் அருமையான நீங்க எந்த மைசூருக்கு போனாலும் பேர் வாங்கி கொடுத்துருவீங்க. பேர் உண்மை. அருமையான சிறந்த முறையில் அருமையான ஒலிபொலி அமைப்பு அன்புள்ளம் அருமையான ஒளிபரப்பு சாய்க்குடி மாநகரை சேர்ந்த ராஜா ஆடியோ சண்முகத்துக்கு எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக கொட்டகமைப்பு அன்புள்ளம் அருமையான லிங்கபிலா சீன் மீமிசல் உரிமையாளர் தர்மலிங்கன் அவர்களும் மிக சிறந்த முறையில் கொட்டகமித்திருக்கிற அன்பு அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பொதுமக்கள் அனைவரின் நாடகத்துக்கான அன்பு அழகிற இப்படிக்கு கிராம மிராசுதாரர்கள் சாய்க்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்புலத்துக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. வேற ஒன்றும் இல்லை, மாரிமுத்த பதனே அந்த பக்கம் போய் நின்றுக்கிட்டு நாடகத்தை நல்லா கொண்டு போவாங்களா, காசை வாங்க விடுவாங்களா, இல்லை என்னன்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டே அந்த பக்கம் போய் நிற்கிறாரு. சித்தப்பு நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம், நாடகத்தை நல்ல முறையாக நடத்தி காலையில் ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷமா காசை கொடுத்தாதே அந்த காசை கொண்டு போய் நம்ம சந்தோஷமா வீட்டில் கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. நீங்க ரெண்டு பேரும் நாடக அமைப்பாளர் 2 பேருமே போய் வண்டியில் தூங்கலாம். அவங்க மட்டும் இல்ல மைச்சட்டுக்காரர்களும் சேர்ந்து போய் தூங்கலாம். மைக்கு நல்லா இருக்கல, நீ எதுக்கு அவங்களுக்கு இங்க என்ன வேலை? மைக்கு நல்லா இல்ல பிரச்சனை. அந்த மைக்கு நல்லா இருக்கலாமா? நல்லா இருக்கு. ஏன் மைக்ல பேசி பார்க்கறீங்களா? என்ன மைக்கு அதுல இது நல்லா இருக்குமா? ஒரிக்கே முடியும். சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையமாக அன்பு சித்தப்பா சாய்குடியை சேர்ந்த மாரிமுத்து அப்பா அவர்களும் பாக்கத்தை சேர்ந்த பாஸ்துக்குரிய பாலாசிரி அவர்களும் இருவரும் சேர்ந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவர்கள் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுமா சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு இங்க வாரியா கொண்டு வந்து வச்சிருக்காரு அவர் வீட்டுல தான்யா. அருமையான புண்ணியவன் என்னைக்குமே நல்லா இருக்கணும். உண்மையிலே அருமையான சாப்பாடு. நம்ம ஏரியா வந்துட்டாத்தே இந்த மாதிரி நண்டு மீன் இதெல்லாம் சாப்பிடுறது. மற்ற ஏரியா போயிட்டோம்னா பிராய்லர் கோழி அதை காட்டி ஹோட்டல்ல 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட விட்டு போயிடுவாங்க. நாடக அமைப்பில் நிறைய பேர் அதுதான். அதாவது ஊர்ல கிராமத்துல நிறைய சாப்பாடுக்குன்னு தனியா வாங்கிடுறது. ஆமா 5000 வாங்கிடுறது. 5000 ரூபாய் சாப்பாட்டுக்கு கொடுத்துருங்க. நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு ஓடுறோம். நடிகருக்கு 70 ரூபாய் மினிக்கு கையில் கொடுத்து மொத்தத்தில் ஆளுக்கு 100 ரூபாயை நீட்டி விட்டுட்டு அவங்க இந்த காஞ்சி போன தோசை ஒரு ஆம்லேட் திங்க முடியாதியா. அப்படி நாடக அமைப்பில் நிறைய பேருக்காக அன்பு அப்பா அவர்கள் மிக சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பில் அன்பு அப்பா அவர்களுக்கும் அவர்கள் குடும்ப மாரிமுத்து அப்பா குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சிறந்த முறையில் யூடியூப் தலைவருக்கு பாசத்துக்குரிய அன்பு மச்சான் மானாமதுரையை சேர்ந்த மாசான மச்சான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எரடா பாப்பனுக்காரன் வந்ததுல இருந்து அவங்களுக்கு வணக்கம் இவங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கானே. இன்னும் விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறானே. இடத்துக்கு வரல என்ன, நாங்களே அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்ல வாத்தியார், இதை சொன்னா தானே எனக்கு வேலை. அது ரைட். ஆமா, அதனால விளம்பரப்படுத்த தானே நான் வர்றது. இப்ப நான் விஷயத்துக்கு வர்றேன். சொல்லுங்க. ஆடர் கலைஞர் சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன பொய்யாரி எனது அன்பு சகோதரியுமாகிய தென்னுக்களை சேர்ந்த 6 மணிமேகலை தத்தை போல தாவும் பாவை பாதம் நோகும் என்று இத்தை மேலை பூவை தூவும் பாடை காட்டும் உண்டு வண்ணச்சோலை வாடும் பூமி யாவும் இன்பமிங்கு இந்த கோலம் நாளும் காண நானும் நீயும் பங்கு கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ கண்ணில் ஆடுமாங்கனி கையில் ஆடுமோ நானே தரும் நாளும் வரும் ஏன் இந்த அவசரமோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ ஆவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. சூப்பர் அருமையான பாடல். என்ன பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்மட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் வேற உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பணிவுடன் வேண்டி நன்றி நன்றிங்கப்பா நன்றிங்கப்பா.
எங்க ராசாவை நம்பி வந்த நானும் அட மோசமே போனது இல்லே. முத்து ராசாவை திருமன்பட்டி முத்து ராசாவை நம்பி வந்த நானும் அட மோசமே போனது இல்லே. உண்மையிலே இந்த சாய்குடி மேடையில சொல்றேன், சொல்லுங்க. எல்லாரையும் வாத்தியார் பெட்டிக்காரர்களே நிறைய பேரை வாத்தியார்னு சொல்லுவேன். ஆமா. ஆனா வாத்தியார் பட்டம் சத்தியமா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாது. வாத்தியார் பட்டம் உண்மையிலேயே சொல்றேன், அந்த பட்டம் உங்களுக்கு தான் வாத்தியார். என்ன சொல்றீங்க? ஒரு சில பெட்டிக்காரங்க பப்புன்னு பேர சொன்னா அபசுகணமாவே பாடுறது. ஏன் பிறந்தாய் ஏன் மகனே, ஏன் பிறந்தாய், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, நாசமத்து போக. மாப்பிள, இது வந்து மங்களகரமான மேடை. இதுல எதை சொன்னாலும் அது பழிச்சு போகும். இன்னொரு விஷயம், அதனாலதான் நாடக நடிகரை நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்யும்னு ஊர்க்காரங்க பாட சொல்றது. அதை அப்படி பாடி தொலைக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எனக்கு பாடுறா பாருங்க, மத்த கோமாளிக்கு பாடுறது பெட்டிக்காரங்க வேற. எனக்கு பாடுறான்னு வச்சுக்கிறேங்க, நான் எவ்வளவு மன வருத்த, நான் வருத்தப்பட்டு சொன்னா அப்படியே பழிச்சு போய். ஆமா, நான் சொன்னா அப்படியே பழிக்க தெரியுமில்ல. ஒரு ஆளை கொண்டு போய் சேர்த்து தானே விட்டேன். உண்மையா சொல்றேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை ஞாபகப்படுத்தாதீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க மன வருத்தப்பட்டு நீங்க இப்படி பாடிட்டீங்கன்னு நான் உள்ள போயிட்டு வச்சுக்கோங்களேன், அந்த மன வருத்தம் போது அப்படியே உங்களை தானே தாக்க. ஆமா ஆமா, அந்த மன வருத்தம் அருமையான உண்மையிலேயே எங்களை வாத்தியாரு உண்மையிலேயே மனமார்ந்த நன்றி. உங்க குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றி.